ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து ஆசீர்வாத் மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது வீட்டில் இருக்க அரைச்ச மாவு காலி ஆயிடுச்சு, அதனால தான் இப்போ இன்றைக்கி கடையில் வாங்கியிருக்கோம். அப்புறம் சுண்டைக்கடலை வந்து நான் நைட்டே ஊற வச்சு ஒரு 200 கிராம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. வேறு வேகெல்லாம் வைக்கல, பச்சை சுண்டைக்கடலை தான். 2 பச்சை மிளகா, இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இப்போ நான் மாவு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த மாவு போட்டாச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம எடுத்துருக்க அந்த சுண்டைக்கடலை, இஞ்சி, பச்சை மிளகா, நம்ம காரத்துக்கு தேவையான அளவு நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம், சைடிஷ் வச்சும் இந்த சப்பாத்தி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. திரியாக இல்லாமல் நல்லா நெய்ஸாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே நான் மாவுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். மாவில் சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுண்டைக்கடலை நம்ம சேர்த்துருக்கனால மாவு ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குங்க. சப்பாத்தியும் வந்து நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சாலுமே நல்லா சாஃப்டாகவே இருக்கும், வரனே இருக்காது. இதை இப்போ நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பிணைஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு மாவை. பிணைஞ்சிட்டு கொஞ்சமாக நெய் அல்லது ஆயில் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மாவு நல்லா காயாமல் இருக்கிறதுக்கு வேண்டி அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் கேப்சிகம் எடுத்துருக்கேங்க. பெரிய கேப்சிகமாக 2 எடுத்து உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது, தக்காளி 1, பெரிய வெங்காயம் ஒரு 1.5 பெரிய வெங்காயம் போல் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு சின்ன அளவு பூண்டு, ஒரு பூண்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேங்க. இஞ்சி தேவையான அளவு. இப்போ இது எல்லாமே வந்து 1க்கு 2 இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை வந்து நம்ம வணக்கி அரைக்கத்தான் போகிறோம். இப்போ ஒரு பேன் வச்சாச்சுங்க. வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து இப்போ நல்லா 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளுக்குள்ளே வந்து நம்ம கேப்சிகம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நல்லா சாஃப்டாக வணங்கி வரும் பாருங்க, அந்த ஸ்டேஜ் 1 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கினா போதுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா வதங்கிட்டுருக்கு. இது அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்ததாக வந்து நான் இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதையும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பூரி, புரோட்டா, நம்ம இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த அளவு வதங்கினா போதும். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஆறினோன்னா நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ஒரு பேன் வச்சாச்சுங்க. வச்சுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஆப்ஷனல் தான் சோம்பு, பிரிஞ்சி இலை, உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சோம்பு பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சோன்னே இப்போ பிரிஞ்சி இலையை உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்துருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை சேர்த்து இந்த அளவு நல்லா வணங்கி வந்த உடனே இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா மசாலாவை உள்ளே சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மிளகா பொடி, காரம் எவ்வளோ வேணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன், கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு இப்போ ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே கலந்தாச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு, அதை உள்ளே சேர்த்துக்க போகிறேன். இது கூட வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு முந்திரி சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் முந்திரி இன்றைக்கி சேர்க்கலைங்க. வெறும் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்திருக்க அளவை பொறுத்தளவு நம்ம இப்போ நான் 2 கேப்சிகம் எடுத்தனால இந்த அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ 1 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. விட்டுட்டு இப்போது அடுத்ததாக வந்து நம்ம தகுந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி அந்த மிக்ஸி ஜார்லேயே எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கிறேன்.
இது வந்து நான் மசாலா வணக்கும் போதே தயிர் இதோடு சேர்க்கணும், நான் மறந்துட்டேன். அதனால நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அந்த மசாலா அரைச்சது சேர்த்துவீங்களா, அப்போவே அந்த தயிரையும் சேர்த்திக்கோங்க. நல்லா புளிப்பில்லாத தயிராக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் வந்து ஒரு 100 கிராம் போல் வரும் இந்த தயிர். இப்போ நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வதக்கும் போதே அந்த மசாலா போட்டோம் இல்லைங்களா, அப்போவே நீங்கள் தயிர் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையாக இப்போ கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேங்க இல்லைங்களா, அதையும் உள்ளே இப்போ நான் சேர்த்திக்க போகிறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப டேஸ்ட்டான நம்மளுக்கு கேப்சிகம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சப்பாத்திக்கு தகுந்த மாதிரி அருமையான கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹெல்த்தியான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தும் கூட. இப்போ நம்ம மாவு இப்போ சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ சப்பாத்தி போட்டுக்க வேண்டியதுதான். கிரேவி ரெடியாகி இப்போ நம்ம இறக்கி வச்சாச்சு. சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ கல் நல்லா சூடாயிருச்சு. சூடானதும் இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். கிரேவியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ சப்பாத்தி ரெடி ஆனோன்னா நம்ம போட்டு அழகாக சாப்பிட வேண்டியதான். சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான சப்பாத்தியும் கிரேவியும் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம அது பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த சந்திக்கலாம்.